உங்களோட நாள் பிளஸ்ஸிங்காக அமைய இதோ. நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக அமையணுங்கிறத நம்ம விரும்புவோம். சில சமயம் நம்ம விரும்புகிறபடி அமைவதில்லை. அப்படி வெற்றியாக அமையணுன்னா வேதம் குறிக்கிற 3 வழிகள் இதோ. வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, கடினமாக உழைக்கணும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது தெபொராளுங்கிற பெண்ணை பற்றி பார்க்க முடியும். அவங்க நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாங்க. இஸ்ரேல் மக்களை நியாயம் விசாரிக்கிற பெண்ணாகவும் இருந்தாங்க. ஊழிய வேலையும் குடும்ப வேலையும் மிக சிறப்பாக கடினமாக செஞ்சாங்க. வேதம் கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, கடினமாக உழைக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கடினமாக செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். 2வது, தைரியமாக இருக்கணும். நாம் மாத்திரம் தைரியமாக இருக்கக்கூடாது, நம்மளை சூழ்ந்திருக்க மக்களையும் தைரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தெபொராங்கவங்க பாராக்கை நல்லா தைரியப்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்காக சிசரா ராஜாவை நோக்கி யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களையும் தைரியத்தோடு செயல்பட வைக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். 3வது, போராடுகிறவர்களாக இருக்கணும். கடைசி வரை போராடுறவர்களாக இருக்கணும். தெபொராள் பாராக்கை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடலாங்க. அவங்க பாரா கூட போய் அந்த வெற்றியை பெறும் வரைக்கும் கூடவே இருந்து அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்து முடித்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் துவங்குறது பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. அந்த முடிவு வரைக்கும் நம்ம போராடுகிறவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.